சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ளன. இந்நிலையில் சென்னை திருவல்லிக்கேணி சாலையில் உள்ள அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சுகந்தியிடம் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உதயநிதி 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு வரலாறு வெற்றியாக இருக்கும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவார் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மேலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக தொடர்ந்து போட்டியிடும் உதயநிதி ஸ்டாலின் கடந்த முறை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலையில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதே திமுகவின் இலக்காக உள்ளதாக கூறினார். மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. குறிப்பா மகளிர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்க போதுங்கிறத ரொம்ப தெளிவா இருக்காங்க. நான் இன்னைக்கு என்னுடைய தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு மாலை என்னுடைய தொகுதிக்கு போய் என்னுடைய வாக்காளர்களை சந்திச்சு என்னுடைய தொகுதி மக்களை சந்திச்சு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்க போறேன். கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கொடுப்பாங்க.